நீ வந்து வேலையில வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டையா முடி கொட்டி 35 வயசுல வந்து இப்படி இருக்கிற நீ. இவ்வளோ பேசுறாங்களே, அவங்களுக்கு அந்த இஎம்ஐ டேட் என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. போன மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் வீட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னு தெரியுமான்னு கேளுங்க அவங்களுக்கு. 5 வருஷமா எங்க அப்பா அம்மா போட்டோ முன்னாடி இவர் அழுதுருக்காருன்றதே எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு வாட்டி இப்பதான் சொன்னாரு, நான் எப்போதுமே அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா படம் முன்னாடி நான் அழுதுருக்கேன், ஆனா உனக்கு தெரியாது அப்படி சொல்லி. 4th நான் படிக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஒரு 17 வயசுலேருந்து வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு 21 வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போயாவது அங்கே போய் அந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டுக்காரு படிக்க வைப்பாரு, நான் வயசு பார்க்கல அழகு பார்க்கல, எனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சுல. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மனுஷங்க அடிக்கடி தங்கள் வாழ்க்கையில் மறக்காமல் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் செட்டில் ஆகிடணும், சீக்கிரம் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிடணும், கல்யாணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆயே ஆகணும், குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனை பெருசாயிருச்சு, சீக்கிரம் பொருளாதாரியாக செட்டில் ஆகணும், இந்த செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும். இதை ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் மிக முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் ஆண் பெண் 2 பேரில் மனைவிகள். சீக்கிரம் செட்டில் ஆயிடுங்க, என்னங்க இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அதை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க எங்கள் அண்ணன் ஒரு வீடு வாங்கிட்டாரு, ஏங்க உங்கள் அண்ணன் காரு வாங்கிட்டாரு, அப்புறம் ஏங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சீட்டு போட்டாங்க, ஏங்க ஏங்க கோல்டு விலை குறைஞ்சிருச்சுங்க சீக்கிரம் போய் வாங்கிடுவோம், அப்புறம் ஏங்க அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வாங்கிட்டோம்னா நல்லா இருக்குமே, அப்புறம் ஏங்க 36 இன்ச்சை அப்படியே ஒரு 100 இன்ச்சியாக டிவியாக மாற்றிடலாமாங்கிறது. சீட்டு போடுறதுல ஆரம்பித்து கோல்டில் ஆரம்பித்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் வரைக்கும் ஏங்க 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 ஏங்கன்னு சொல்லி மனுஷன் தூங்கும் போதெல்லாம் எங்கே தூங்குறாரு, ஏங்க ஏங்க இப்படி ஒரு பீதியிலேயே தான் படுத்து தூங்குறாங்க கணவன்மார்கள் அனைவருமே. இன்னொரு பக்கம் எங்களுக்கு கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி தான் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக நாங்கள் நினைத்தது போல் வாழ்க்கை அமையல, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வோண்டா, இல்லை அந்த வாழ்க்கையை நாங்கள் அமைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வெறுக்கும் மனைவிகள் வெர்சஸ் அவர்களின் கணவர்கள். எல்லாரும் மிடில் கிளாஸ் லைஃப் வேணான்னு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுடைய எந்த மாதிரியான வாழ்க்கை எதிர்பார்ப்பு இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? சார் ஏசி வாங்கணும்னு கேட்டேன் சார். அதுக்கு அவர் என்ன தெரியுவாங்க சார் பதில் சொன்னாரு, ஏசி வாங்குறது யானையை கட்டி தீனி போடுறதுன்னாரு. ஏன் அப்படின்னா யானை காசு கொடுத்து வாங்கிடலாமா, அதுக்கு பில்லு கட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார் வச்சுருக்காங்க சார். ஆனால் கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் நிறுத்த ஸ்பேஸ் கூட இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து கார் வாங்கி நம்ம எங்கே ஓட்ட போகிறோம்? ஏசி இப்போ எல்லாரோட மிடில் கிளாஸ்லேயும் இருக்குது. அதுக்கு கூட அவர் வந்து கணக்கு பார்த்து தான் செய்வார் சார். வருஷத்துல 2 டைம் எங்கேயாவது தங்கி ஒரு டூரை சுற்றி பார்க்குற மாதிரி ஹோட்டலில் 2 நாள் தங்கி அப்படியே ரிலாக்ஸ் அந்த பால்கனியில் உட்காந்து 2 பேரும் டீ குடிச்சிட்டு பேசிட்டு அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 டைம் மட்டும் போதும். அது உங்களுக்காக தான், அவருக்காக. ஆமா நீ வந்து வேலையில வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டையா முடி கொட்டி 35 வயசுல வந்து இப்படி இருக்கிற நீ. சார் ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்து வாங்க உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னாவே அன்னைக்கு முடிஞ்சுது சார் நம்மளோட இது. அன்னைக்கு என்னமோ நம்ம மண்டையை கழுவ போறாங்க, நமக்கு ஏதோ மொய் வைக்க போறாங்க அப்படின்னு தான் சார் உட்காரணும். கழுவுன மண்டையில பாதி முடியே காணமே. அப்படிதான் சார் கழுவி தான் சார் பாதி தான் சார் இருக்குது. இதை காப்பாற்றி வைக்கிறதுக்கே நான் பெரும்பாடு பட்டுட்டு இருக்கேன் சார். நான் கேட்கறதே வந்து ஒரு 5 நிமிஷம் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஏயா வா உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், என்ன சொல்லு அப்படின்னு இப்படி நீ கேட்கும் போதே எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே தோணலையே. சரி வா 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 ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு தட்டி கொடுத்து, ஏயா ஒரு வீடு முன்னாடி போர்ட்டிகோ இருக்கிற மாதிரி மட்டும் வாங்கிக்கலாம், ஒரு பாத்ரூம் வந்து ஒரு 2 பாத்ரூம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம், அந்த முன்னாடி அந்த கார்டன்லாம் வச்ச மாதிரி வாங்கிக்கலாம், எனக்காக வேண்டாம் உனக்காக தான். நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு ரிலாக்ஸாக வந்து அந்த கார்டனில் டேபிள் போட்டு நான் உனக்கு டீ இஞ்சி போட்டெல்லாம் வச்சு தரேன், உனக்கு இஞ்சி போட்டு வச்சு கொடுத்தா பிடிக்கும், அந்த மாதிரியெல்லாம் தான் நான் கேட்குறேன், வேற எதுவும் பெருசாலாம் கேட்கல சார். மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சுங்க சார். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடு வாங்கணும் கார் வாங்கணும், அப்போ வந்து திருப்தியாக சொன்னாங்க ஓகே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே இப்போ வந்து சொல்கிறாங்க இந்த வீடு சின்னதாக இருக்குது, இந்த கார் சின்னதாக இருக்குது, இன்னும் ஒரு 5 சென்ட்டில் ஒரு வீடு வாங்கணும், இன்னொரு கார் பெரிய காராக வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களே சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனப்பான்மை இப்போ வந்து அப்படியே மாறி இருக்கு. நீ அப்போ 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தே, இப்போ 50,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். நான் தனியாக கடை வச்சிருக்கேன், நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன், வா கட்டலாம், கட்டி பிள்ளைக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம். அப்படியே 20,000 50,000 போயிடுச்சு.
20,000 சம்பளம் வாங்கினா உனக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீல, அது என்ன பண்ண போற? காசு இருந்தா செலவாகத்தான் செய்யும். நீ அதை வந்து ஒரு முதல் போடு. இப்படியே தான் சார் பேசி இன்னைக்கு பொண்ணு வந்து என்கிட்ட டிமாண்ட் பண்ணுறா. என் பொண்ணு என்னோட சீருக்கு வந்து எவ்வளோ பெரிய மண்டபத்தில் வைக்கணும், யானையில் வந்து சீர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு 10 வயசு பொண்ணு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களோட பேச்சுவார்த்தை இருக்குது சார். எனக்கு புரிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆகி மனைவியோட எதிர்பார்ப்புல பாதியை காணோம், அடுத்து பிள்ளைங்களோட எதிர்பார்ப்புல மீதியும் காணா போயிடுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு சார் லைஃபு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா, அடுத்து சொல்லுங்கம்மா. எந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்க எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? நாங்கள் காலேஜில் தான் மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு சார். எங்களுக்கு ஒரு 2 இயர் பேபி இருக்கா. நாங்கள் லவ் பண்ணும்போதே பிளான் பண்ணது நம்ம வந்து கல்யாணம் ஆனோடனே சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். அவங்க என்ன பட்ஜெட்டில் பிளான் போட்டாங்கன்னா ஒரு 35 lakhsல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. பட் நான் என்ன சொன்னேன், வேணாம், நமக்கு நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும், ஒரு 2 குழந்தைங்க கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம நல்ல ஹைஃபையான பட்ஜெட்டில் பார்க்கலாம், டியூப்ளெக்ஸ் மாடலில் பார்க்கலான்னு சொல்லி நான் தான் ஆசைப்பட்டு போனோம். அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் வச்சிருந்தீங்க? எனக்கு வந்து 60 lakhsல பார்க்கணும் 60 அப்படின்ற lakhsல. மாதிரி. அதே மாதிரி தான் என்னோட ஆசைக்கு இது பண்ணி அவர் வாங்கிட்டாரு. என்ன மந்த்லி அவருக்கு அந்த டியூ கட்டும்போது மட்டும் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். எவ்வளவு வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கீங்க? 25 இயர்ஸ் சார். எவ்வளவு இஎம்ஐ போகுது மாசம்? எங்களுக்கு 40 lakhs போகுது சார் இஎம்ஐ மட்டும். மாசம் 40 lakhs போகுது? சாரி 40,000 போகுது சார். இதேமே வெடிச்சிரும் போல இருக்கு. 40 லட்சம் ரூபாய் மாசம். நான் வந்து இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் தான் இல்ல, அந்த சொல்லுவேன். ரிஸ்க் என்னெல்லாம் எடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு வீடு வாங்கியாச்சு, அடுத்து என்ன மாதிரியான ஒரு பிளானிங் இருக்கு உங்களுக்கு? நெக்ஸ்ட் கார் வாங்கணும். பாப்பா இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்றதுக்குள்ள 20 பவுனாச்சு சேர்த்து வைக்கணும். அதுக்கு நாங்கள் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். பட் அந்த சேலரி எங்களுக்கு பத்தாது. நான் வந்து இன்னும் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தானே, நீங்கள் ஏதாவது ஒர்க் போங்க, அந்த மாதிரி நான் அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம சீக்கிரம் செட்டில் ஆகணும்னா ப்ரெஷர் இந்த வயசில் நம்மளுக்கு ஏஜ் இருக்கும்போது நம்ம ப்ரெஷர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி அதை செட்டில் பண்ணிட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அது ரிலாக்ஸாக நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். இதனாலே எங்கள் 2 பேத்துக்குள்ளே கொஞ்சம் ஃபைட்டும் வரும். வீட்லேயும் சங்கடப்படுவாங்க, ஏன் இப்படி பண்ணுற, டார்ச்சர் பண்ணுறன்ற மாதிரி பேசுவாங்க. இவ்வளோ பேசுகிறாங்களே, அவங்களுக்கு அந்த இஎம்ஐ டேட் என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. போன மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் வீட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னு தெரியுமான்னு கேளுங்க அவங்களுக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்கள் கூட நான் ஒர்க் வரேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க. இவங்க வந்து வீடு வாங்கலான்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட இதுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நான் ஒரு 30 to 35 lakhsக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இவங்க எப்படி பட்ஜெட் போட்டாங்கன்னா, ரொம்ப டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வாங்கணும், வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஸோ இவங்க பட்ஜெட் பார்த்தா நான் போட்ட 35 விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. 35 இப்போ 70 ஆயிடுச்சு. மந்த்லி சேலரியை விட இப்போ இஎம்ஐ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்க? இந்த இஎம்ஐ அமௌண்ட் தான் என்னோட டேக் ஹோம் சேலரி. அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? சேம் அதே தான். இஎம்ஐல உங்க சேலரி போயிடுது, பேலன்ஸ் இருக்கிற வச்சு ஃபேமிலி ரன் பண்ணும்போது சஃபிஷியண்ட்டாக இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், இப்போ அவங்க ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ட்ரிப்பு பிளான் பண்ணலான்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஃபேமிலி கசின்ஸ் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க. அது ஒன்று. செகண்ட், அவங்க ஃபேமிலி கசின்ஸ் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க. தேர்டு, அவங்க ஆஃபீஸ் டீம்மேட் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுவாங்க. ஃபோர்த்து, அவங்க பர்சனலாக 2 ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க, அவங்க கூட ஒரு ட்ரிப் பிளான். மொத்தமாக 4 ட்ரிப்பு ஒரு வருஷத்துலேயே பிளான் பண்ணுவாங்க. இந்த 4 ட்ரிப்பு பிளான் பண்ணுறது கூட பெருசு இல்லை சார். அந்த 4 ட்ரிப்புக்கும் நான் 4 விதமான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு நான். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், என்னோட ஒரு மந்த்லி சேலரி ஒன்று அப்படியே போச்சுன்னா இன்னொரு மந்த்லி சேலரியில் இந்த இதுவும் நடந்துட்டு இருக்கும். சார், எங்கள் அம்மாவோட ஃபேமிலி வந்து லோவர் மிடில் கிளாஸ் தான். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து லக்ஸுரி, ஃப்ரீடம் எல்லாமே வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க. பட் நான் கேட்டது வந்து ஒன்று தான், ஒரு சொந்த வீடு. கல்யாணம் பண்ணும்போது நமக்கு இருந்த தேவைகள் வேற. இப்போ 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இப்போ இருக்க தேவைகள் வேற. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்க சேலரி வச்சுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வீடு வாங்க அப்படின்னாங்க. இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, அது அப்பா வீடு இருக்கு, சொந்த வீடு தான் அது. அப்பாவோட வீடு. அப்பாவோட வீடுனா சொந்த வீடு. அவங்களுக்கு என் பேர் நான் சம்பாரிச்ச வீடு வாங்கணும். சரி, என் மாமனாரோட அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடையும் ஒரு சொந்த வீடும் கொடுத்தாங்க சார். அவங்க அந்த கடையை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு வீடை 3 வீடு ஆக்குனாங்க. நம்ம பங்குக்கு நம்ம பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல சார். எனக்கு 2 பையன் இருக்கான். ஸோ இவங்க பேர் சொல்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல சார். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கடையை வச்சு பெருக்கி 1 3 ஆக்கியிருக்காரு, நீங்க இன்னும் கஷ்டப்படலை அப்படிங்கிறாங்க அப்பா மாதிரி. கல்யாணம் பண்ணும்போது சார் பிடிச்ச பொண்ணு கிடச்சிச்சுன்ற ஒரு ஜோஷ்ல கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இறந்ததுக்கப்புறம் தெரியுது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டோம் போல. ஸோ என்னோட சேலரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் 3 கம்பெனி மாறிட்டேன். 3 கம்பெனிக்கு அப்புறம் சேலரி ரைஸ் ஆச்சு. பட் அந்த சேலரி ஈக்குவலாக எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே, லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளால்
அதை மீட் பண்ண முடியல. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வர வேண்டிய சேலரி நல்லா தள்ளி வந்தால் EMI கட்டுறதுக்கு காசு கிடையாது, பேக்கப் கிடையாது, சேவிங்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸ்க்கே சமாளிக்கும் போது இங்கே வீடுன்னு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நமக்கு தாங்காது சார். நாளைக்கு என் பையன் வந்து கேட்பான்ல சார், எனக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பான். அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க? பையன் அவன் சம்பாரிச்சு அவன் தேவைக்கு அவன் தான் அவனை பாத்துக்கணுமே. கரெக்ட் சார். இப்போ பையனுக்கு கொடுக்க ஏன் வேண்டிய அவன் first அப்பா சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கி வைக்கணும், அவனை ஏன் சோம்பேறி ஆக்குறீங்க? நம்ம கொடுக்க வேண்டிய பெஸ்ட், அவனுக்கு கொடுக்க வேண்டிய குவாலிட்டி எஜுகேஷன் சார். அந்த சொத்தை கொடுத்துட்டோம், அவன் டெவலப் பண்ணிக்கிட்டோம். எங்கள் அப்பா கஷ்டப்பட பார்த்தா நான் வளர்ந்தேன், நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன், நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். சார் நம்ம கஷ்டப்பட்ட பிள்ளைங்களும் கஷ்டப்படணும்னா என்ன சார் நியாயம்? நீங்க தான் சொன்னீங்க அவங்க அப்பா கஷ்டப்பட்டு 1 3ஆக்குனாருன்னு. உங்க வீட்டுக்காரு கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்க பிள்ளைங்க நாளைக்கு கஷ்டம் தானே படணும். அவரு நாளைக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண தானே போறாரு. அந்த பொண்ணு இது மாதிரி தானே கேட்கும். அந்த பொண்ணு உங்களை மாதிரியே இல்ல, அந்த பொண்ணு உங்களை மாதிரியே கேட்கும்ல. அப்பா சம்பாரிச்ச சொத்தெல்லாம் வேணாம் கண்ணு, நீ போய் வேலைக்கு போய் நீயே சம்பாரிச்சு நீயே ஒரு வீடை வாங்கிட்டு வராச்சா, நான் அதுல குடியிருக்கேன்னு. அதான் சார், எப்படியும் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கு. ஆனாலும் எங்க வீட்டுக்கார் ஒரு வீடு வாங்கி அதுல பத்திரப்பதிவு பண்ணி அதுலதான் நாங்க போய் உட்காந்து சாப்பிடணும், பெட்ரூம் மாஸ் லைட்டே வேணும்னு கேக்குறீங்கல்ல. அவங்க பிள்ளைகளை அது சோம்பேறிங்களாக்கும்ல. 10 வீடை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நான் ஏன் சம்பாதிக்கணும், அப்பா தான் வீடு வாங்கி வச்சிருக்காரு, அப்பா தான் வந்து எல்லாமே சம்பாரிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்காதா? ஆமா, கண்டென்ட் லைஃப் வேணும் சார். நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை வச்சு நமக்கு கடவுள் புண்ணியத்தில் ஓரளவுக்கு நம்ம நீட்ஸ் மேட்ச் பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் கடன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, அது கடன் நம்ம போகிற இடத்துல அடைச்சிடலாம். ஸோ அதுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது. எனக்கு அவங்க சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்தே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. சார் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கண்டென்ட் லைஃப் வாழ்வோமே அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ், வேறு எதுவும் இல்லை சார். சார் எனக்கு என்ன ஆசைனா, நான் வந்து அப்பா வீட்டில் இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்பா லோயர் மிடில் தான், அப்பா கவர்மெண்ட் ஜாப், ஆனால் பிளம்பர். என்னால் வந்து ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ் பேச முடியாது. ஸோ நான் இப்படி இருக்கிறச்ச என் பிள்ளைங்க வந்து இப்போ மிடில் கிளாஸில் போட்டிருக்கேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே CBSE, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான். அவங்க எல்லாருமே CBSEயில் படிக்கும்போது நம்ம வந்து இந்த நாளைக்கு டாக்டரோ ஏதோ ஆகணும் என் பொண்ணுங்க ஆசைப்பட்டா, பையன் ஆசைப்பட்டா, அந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியாதோ அப்படின்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது என் பொண்ணு இப்படி பண்றா. CBSEல போட்டாங்க, நம்ம ஸ்டேட் போர்ட்ல போட்டோம். அது மட்டும் ஸ்டேட் போர்ட் சார். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதே இந்த கம்பேரிசன்னால தான் சார். அவன் அப்படி இருக்கிறான், இவன் இங்கே இருக்கிறா, UK போயாச்சு, US போயாச்சு, நம்ம இப்படியே இருக்கிறோமே, புஷ் பண்ணு, இன்னும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா சிங்கிள் இன்கம்ல உங்களுக்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சென்னையில் சொன்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தள்ளி போட்டிருக்கீங்க? பசங்களை ஃபர்ஸ்ட் CBSE ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சாங்க. ஆனால் என்னால் அப்போ பண்ண முடியல. இடம் வாங்கலாம் இல்லை வீடு வாங்கலாம்னு சொன்னாங்க. பட் அதுக்கு சோர்ஸ் வேணும்ல. ஏன்னா எஜுகேஷன் லோனே கட்டாமல் விட்டுட்டோம் நாங்கள். அதனால என்னால் எந்த லோனுமே என்னால் போக முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ நார்மலாக சென்னையில் ஒரு இன்கம் வச்சு 2 பசங்களையும் வச்சு இழுத்துட்டு போகிறது ரொம்பவே டஃப். எங்கள் அப்பாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இப்படிலாம் 3 பசங்களை எப்படி படிக்க வச்சு இப்படி நல்லா செட்டில் ஆக வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே இதாக இருக்குது. பட் என்னால் முடியல. அவங்க வந்து கேக் பேக்கிங் பண்ணுவாங்க, டெய்லரிங் இது பண்ணுவாங்க. நான் எல்லாமே நீ பண்ணு, உன்னால் முடியும், நீயும் எஃபர்ட் போடு, 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். ஏன்னா சென்னையில் வந்து ஒரு இன்கமில் சத்தியமாக முடியல. நான் முடியலன்னு ஃப்ராங்காக சொல்லிட்டேன். இவருக்கு நிறைய பிரெயின்ல நல்லா தான் சார் இருக்கு. அவர் எப்படி ஆயிடுறாருன்னா, நம்மளால முடியாது போல 30,000லேயே உட்காந்துருந்தாரு. இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கு, நம்மளுக்கு ஜாப்ல ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் இப்படி இல்லை, நீ கிடையாது, உன்னால முடியும்னு சொல்லி வேற கம்பெனி மாதிரி 2-3 கம்பெனி மாதிரி இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 lakh வாங்குறாரு. அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா 2 ஸ்டெப் பின்னாடி இழுக்குது. அவங்களோட நகை வந்து ஒரு 30 சவரன் இருந்தது. இது வந்து போன வாரம் தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த விஷயத்தையே. 5 வருஷம் கழிச்சு சொல்லியிருக்கிறேன். பிளம்பர் அவங்க அப்பா வந்துட்டு. ஸோ அந்த 30 சவரன் வந்து போட்டாங்க. என்னால் எதுவுமே முடியல. எனக்கு ஹெல்ப்புக்குன்னு ஆளே கிடையாது, வீட்டு சைடு சப்போர்ட் இல்லை, அந்த நகை மட்டும்தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலுமே ஒரு சவரன் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, சரி அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு, அதை நீ கெட்டினியா, இன்ட்ரெஸ்ட் கெட்டினியான்னு கேட்பா. பட் என்னால் அதை கட்ட முடியாது, முங்கிடுச்சு. ஒரு 3 சவரன் போச்சு, அப்புறம் ஒரு 7 சவரன் போச்சு, 10 ஆயிடுச்சு, திருப்பி ஒரு 20 சவரன் 5. சார் என்ன தெரியுமா, அவர் சொல்ற வரைக்கும் அந்த அந்த நாள் வர்ற வரைக்கும் இவர் வச்சிருக்காரு, நம்பிக்கையா இருந்த இவர் இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்றாரு. ஆனா அது அப்படியே தான் இருக்கு சரி ஓகே வச்சிருக்காரு. ஆனா அந்த ரிசிப்ட் கொஞ்ச நாளா காணோம். அது என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இப்போதான் 2 நாளுக்கு முன்னாடி கேட்டேன், இந்த மாதிரி என்ன ஆச்சு, ரிசிப்டும் வீட்டில் இல்லையே, அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்றாரு இந்த மாதிரி. அவரால் சொல்ல முடியல, என்கிட்டயே அழுதாரு சார். நான் அழுதே பார்த்தது கிடையாது. சரி ஓகே, நான் 2 நாள் அழுதேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அது வாங்கிக்கலாம், நம்மள நல்லா பார்த்துக்கிறாருல, என் அப்பா மாதிரியே நல்லா பார்த்துக்கிட்டாரு சார், ஈக்குவலா.
ஏன்னா எங்கள் வீட்டில் பெட்டு கிடையாது, கட்டில் மட்டும்தான் இருக்கும், பெட்டு கிடையாது. இது மாதிரிலாம் எனக்கு வசதியாலாம் இருந்தது இல்லை, தரையில் தான் தூங்குவோம். அப்போ இவர் ஒரு படி மேலே தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிறார். ஸோ நகை தானே வாங்கிக்கலாம் அப்படி. எதை எப்படி வெளிக்காட்டுவது என்பது ஒன்று பெண்களுக்கு கோபமாக இருக்கும், இல்லைன்னா அடுத்து அழுகையாக தான் இருக்கும். இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக தான் வெடித்து வெளியில் வரும். ஆனால் ஆண்களுக்கு இது ரெண்டில் கோபம் அதிகமாக வந்துடும். அதெல்லாம் எனக்கு தெரியும், நிற்பாட்டு இதில் சும்மா சும்மா இதை பேசியிருக்கேன், எனக்கு தெரியாதா இப்படின்னு எல்லாமே ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கும். ஆனால் அழுகை என்பது எங்கோ ஒரு இடத்துல அழுதுட்டா நம்ம தோற்றுருவோமோங்கிற ஒரு பயம் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயுமே இருக்கும். ஏன்னா ஆண் அப்படி தான் சொல்லியே வளர்த்துருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு மனைவி கிட்ட நீங்கள் அழுக வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது அழுகும்போது வந்து நான் குழந்தையவே மாறிட்டேன். நிஜமா உண்மையை சொல்லணும்னா, அம்மா கிட்ட நம்ம எப்படி ஏதோ ஒன்று நம்ம தப்பு பண்ணாலோ இல்லை எனக்கு இது வேணும்னு அடம் பிடிச்சி நம்ம அழுவோம்ல, அதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே காலில் விழுந்து அழுக வேண்டிய மாதிரி தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனால் 2 நாள் அவள் தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனால் 5 வருஷமாக எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ முன்னாடி இவர் அழுதுருக்காருன்றதே எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு வாட்டி இப்போ தான் சொன்னார், நான் எப்போதுமே அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா படம் முன்னாடி நான் அழுதுருக்கேன், ஆனால் உனக்கு தெரியாது அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரு. இவங்க அப்பா இறக்குறாரு. இறந்து ஒரு 6 மாதத்தில் அந்த பிரச்சனையில் அந்த நகைலாம் போகுது. எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசுகிற மாதிரியே இருந்தது. நீ துரோகம் பண்ணிட்ட என் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து அப்போது அந்த 1 இயரில் வந்து ஃபோட்டோ, அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வீட்டில் நான் வந்து வச்சேன். அப்போது வந்து நான் டைரெக்டாக பேச ஆரம்பித்தேன், இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அவர் கூட. அவர் வந்து என்ன தப்பு எதுவும் அதுக்கு மேலே எதுவும் செய்ய விடாமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரியும், நான் வெளியில் போகும்போதெல்லாம் அவரை பார்த்துட்டு, இப்போ கூட நாங்கள் வெளியில் வரும்போதெல்லாம் இப்போ கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பாருங்கள். எப்போவுமே நான் வந்து அது நான் பண்ணுவேன். மார்னிங் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், என்ன சொல்லுன்னு தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் சார். எல்லா அப்பாக்களுக்கும் பெண்களுக்கு நகை போட்டு கொடுக்கும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, வாழ்க்கை முழுக்க நான் உன்னோட இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்கிற வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் என்னுடைய சேமிப்பிலிருந்து ஒரு பங்கை நான் எடுத்து இதை வச்சுக்கோங்கம்மா, இக்கட்டான சூழ்நிலை, அப்பா இருக்க முடியாது அம்மா இருக்க முடியாது, இதை வச்சுக்கங்கன்னு கொடுத்து அனுப்புறது இருக்குல்ல. செஞ்ச தப்புக்கு என்னதான் பிராய்ச்சத்தை என்னாலும் அந்த 30 பவுன் அவரால் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அது விலை மதிப்பு இல்லாதது. ஏன்னா அது பவுன் கிடையாது, அது அப்பாவோட உழைப்பு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார், உங்களுக்கு 30 பவுனும் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு அவர் வாழ்நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 50 பவுனோ 100 பவுனோ கட்டாயம் வாங்கி கொடுத்துருவார். தேங்க்யூ சார். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் சார். 4th நான் படிக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஒரு 17 வயசுலேருந்து வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு 21 வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போயாவது அங்கே போய் அந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டுக்காரு படிக்க வைப்பாரு, நான் வயசு பார்க்கல அழகு பார்க்கல, எனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சுல, வயசு பார்க்கல அழகு பார்க்கல, அழகு பார்க்கல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார், என்னம்மா சொன்னார், உன்னை பார்த்துப்பேன் உன்னை படிக்க வைப்பேன்னு கூட சொன்னார் சார். அது அவரே மறந்துட்டார் சார். 3 குழந்தைங்கள என்னால் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்க முடியாது சார். ஆல்ரெடி 2 குழந்தைங்கள சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறேன். 3 மனைவி சேர்த்து சொல்கிறீங்களா? ஆமாம் சார், குழந்தையோடு சேர்த்து 3. கல்யாணம்னு ஒரு கயிறை கட்டின உடனே நம்ம பின்னாடியே கடன் சேர்ந்து வருது சார். கல்யாண கடன் அடைக்கணும். அப்போ என் கல்யாண கடன் அடைக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு சார். அதுக்குள்ளே இது 2 பிறந்துச்சு. அப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு பேம்பஸ் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், குழந்தைங்க பிறந்தநாள் கொண்டாடணும், மேலும் மேலும் பாரும் தலையில் உக்காரும் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்தில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஆமாம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒர்க்கு டிமாண்ட் ஆயிடுச்சு, அதனால ஒரு ஃபுட் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு ஃபேமிலியிலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அண்ணன் இருக்கான், அப்பா இருக்கார், அப்பா உடம்பு முடியாதவ, அம்மா இருக்காங்க, இவங்க எல்லாரையும் நம்ம மேட்ச் பண்ணணும், ப்ளஸ் உன்னையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும். இந்த வாழ்க்கையிலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இதில் ஐஃபையாக வாழணும்னா முடியாது. நல்ல உழைப்பாளி சார் அவரு. ஈவெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுவாரு, எல்லா வேலையும் சொல்ல போனீங்கன்னா காவா கூட கிளீன் பண்ணுவார் சார். அவர் உழைப்பாளி. ஆனா எப்படி அந்த பணத்தை பயன்படுத்தணும், எப்படி சேவிங் பண்ணும், அந்த பணத்தை என்னதான் பண்ணணும் தெரியாது சார். வாழ்க்கை ஒரு முறை தானே சார், மறுபடியும் பறக்க முடியுமா சார்? இந்த ஒரு முறையே நல்ல முறையில வாழ முடியலன்னா எப்படி சார்? சார் நல்ல முறையா வாழறதுன்னா என்ன? ஒரு மேரேஜுக்கே போறோம்னுச்சுங்க, எப்படி போகணும் நினைப்போம், ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போவோம், அப்பெல்லாம் எதிர்பார்ப்போம். இந்த நகையே போதும், பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கறது, அப்புறமா வந்து நம்ம அவர் கொடுத்துட்டாரு. பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்றதுக்கோசம் தான் சார் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து 40,000 43,000 ஃபீஸ் கட்டுற ஒரு பிள்ளைக்கும். அதே மாதிரி சம்பாதிக்கிறது, சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு தூங்கணும், நாளைக்கு ஏஞ்சிப்போமான்றது நிரந்தரம் இல்லை. சேர்த்து வச்சு
ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. என் லைஃப் தான் சார்.